வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ராகி சேமியா வச்சு புட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ சால்ட் நல்லா கரையிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ராகி சேமியாவை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. நான் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துன்னு வரேன். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ காட்டன் துணி ஒன்று எடுத்துட்டு இப்போ ராகி சேமியாவை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ராகி சேமியா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா ராகி சேமியா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.